ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லோரும் குட்டி கதை சொல்ல போகிறோம். ஓடி வாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு கதை தான். தர்மத்தில் யார் சிறந்தவன்றதுக்காக நம்ம துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. துரியோதனன் என்ன பண்ணுறான்? கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, துரியோதனா, நான் என்னுடைய பொருளை வாங்கி தான் கர்ணன் எல்லாருக்கும் தானம் பண்ணுறான். ஆனால் கர்ணனை தானத்திலேயே சிறந்தவன் அவன்தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னோடய பொருளை தானே அவன் வாங்கி தானம் பண்ணுறான். அவன் எப்படி தானத்தில் சிறந்தவனாக இருப்பான் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு கிருஷ்ணர் நான் உனக்கு பின்னாடி பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் துரியோதன் கிட்ட கேட்குறாரு, துரியோதனா, நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு இது கொடுங்க, விறகு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிவிட்டு கிருஷ்ணர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து மழை நாள் வருது. அந்த டைமில் எனக்கு நான் யாகம் பண்ண போகிறேன், விறகு கொடுன்னு கேட்டு கிருஷ்ணர் ஒரு ஆளை அனுப்பி விட்டுறாரு. அப்போ என்ன சொல்கிறான் துரியோதனை, நடாது மழை நாளில் இவர் கேட்குறாரு, 4 நாள் எப்படி தர முடியும், இன்னும் அப்புறமா தரேன்னு போய் சொல்லுங்கள் கிருஷ்ணர்கிட்ட, அப்புறம் வாங்கி சொல்லுங்கள், அப்புறம் யாகம் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறான் துரியோதனை, கிருஷ்ணரை கூப்பிட்டு, நீங்கள் யாகம் பண்ணணுன்னு சொன்னீங்களே, விறகு கேட்டிங்களே, தரவா அப்படின்னு கேட்குறான். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் எப்போவே யாகம் பண்ணி முடிச்சுட்டேனே துரியோதனா, இப்போ நீ கேட்குறியே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது என்ன நடந்ததுன்னு கேட்குறப்போ, இவருக்கு துரியோதனன்கிட்ட அனுப்பின வண்டி திரும்பி போகிறப்ப கர்ணன் என்ன பண்ணுறாரு, வழியில் மடக்கி, கர்ணா, என்ன விஷயமா இந்த வண்டிகள் திரும்பி போகுது, கிருஷ்ணர் அனுப்பின வண்டிகள் ஏன் திரும்பி போகுதுன்னு கேட்குறப்ப, இது மாதிரி துரியோதனன்கிட்ட விறகு கேட்டார், மழையாக இருக்குது தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் அது திரும்பி போகுது வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்ணர்கிட்ட. கர்ணர் என்ன பண்ணுறாரு, அவரோட பழைய வீட்டை உடச்சி யாகத்துக்கான விறகு கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே இருக்கிற பழைய வீடுகள்லாம் உடச்சி யாகத்துக்கான விறகு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சார். அதனால் கிருஷ்ணர் தன்னோட யாகத்தை சிறப்பாக முடிச்சிட்டார். இப்போ என்னன்னா, நீ ஏன் கர்ணன் தானத்தில் சிறந்தவன் நீ கேட்டல்ல, எந்த பொருளையும் நம்ம கேட்காம யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் தானத்திலேயே சிறந்தவங்க. நம்ம தானம் செய்கிறத இன்றைக்கி நிறைய பேர் ஊருக்குள்ளே எல்லோரும் நான் தானம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் தன்னோட யாருக்கோ போக வேண்டிய ஒரு கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட உதவியே கேட்கல. ஆனால் கர்ணன் செஞ்சார்.